தற்போதைய அண்மைச் செய்தி. ரயில் மோதி உயிரிழந்த மாணாக்கர்களின் உறவினர்கள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு சரமாரி கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விபத்தில் உயிரிழந்த அக்கா, தம்பி ஆகியோரின் வீட்டிற்கு அஞ்சலி செலுத்த வந்த அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்திடம் உறவினர்கள் சரமாரி கேள்விகளை எழுப்பினர். மாணாக்கர்கள் 3 பேரின் உயிரிழப்புக்கு யார் காரணம் என கேட்டு அமைச்சர் மற்றும் ஆட்சியரிடம் உறவினர்கள் சரமாரி கேள்விகளை முன்வைத்தனர். உயிரிழந்த மாணாக்கர்களின் உறவினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் திரும்பிச் சென்றார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். மாற்றி மாற்றி காரணம் கூறி வருவதாக அமைச்சரிடம் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சித்தார்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சித்தார்த். தற்போது உயிரிழந்த அந்த பள்ளி மாணவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்த வந்த அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு உறவினர்களும் கிராம மக்களும் சரமாரி கேள்விகளை முன்வைத்தனர். கூடுதல் தகவல்கள். அதாவது விழுப்புரத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு காலை கடலூர் வந்த ரயில் ஒன்று அங்கிருந்து 7:30 மணி அளவில் புறப்பட்டு சிதம்பரம் நோக்கி சென்றது. இந்த ரயிலானது தினமும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயிலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் தான் அதிகம் செல்வார்கள். காலை நேரம் என்பதால் அவர்களுக்காக இந்த ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இந்த ரயிலானது செம்மங்குப்பம் முதுநகர் பகுதி அருகே வந்தபோது ரயில்வே கேட் திறந்திருந்ததால் அவ்வழியே வந்த பள்ளி பேருந்து ஒன்று, பள்ளி வேன் ஒன்று குறுக்கே வந்த நிலையில அந்த ரயில்வே கேட்டை தாண்ட முயற்சித்த நிலையில இந்த ரயிலானது வேகமாக வந்த அந்த வேன் மீது மோதியதில் வேனில் பயணம் செய்த சாருமதி, செழியன், வேன் ஓட்டுநர் சங்கர், அதே போல் நிமலேஷ் மற்றும் அவரோட அண்ணன் விஸ்வேஷ் ஆகிய 5 பேருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. இதில் நிமலேஷ் தூக்கி வீசப்பட்ட நிலையில அவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்து விட்டார். மேலும் இவர்களை பார்த்து அங்கிருந்து இவர்களை மீட்பதற்காக ஓடி வந்த அண்ணாதுரை என்பவர் மீதும் மின்சாரம் பாய்ந்து அவரும் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில இதில் சாருமதி மற்றும் செழியன் ஆகிய இருவரும், அக்கா, தம்பி ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். இவர்கள் இல்லத்தில் இன்று அவர்களுக்கு உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு இருவரின் உடலும் வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த மாலை அவர்கள் அடக்கம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இவர்களை அஞ்சலி செலுத்துவதற்காக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இன்று வந்தார். அவருடன் மாவட்ட ஆட்சியர் சி.பி. ஆதித்ய செந்தில்குமாரும் வந்தார். அவர்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு வெளியே வந்தனர். அப்பொழுது அங்கு சூழ்ந்திருந்த மாணவர்கள், அதாவது அக்கா, தம்பியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த விபத்துக்கு யார் காரணம், மத்திய அரசும் மாநில அரசும் மாற்றி மாற்றி காரணம் கூறி வருகிறீர்கள், இதற்கு யார் தான் காரணம், சரியாக சொல்லுங்கள் என அமைச்சரிடம் சராமாரியாக கேட்பனர். உடனடியாக அங்கிருந்த பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அமைச்சர் மற்றும் ஆட்சியரை பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். இது ஏன் இந்த கேள்வி என்றால், இந்த ரயில்வே கேட்டை சரியான நேரத்தில் மூடாத காரணத்தினால்தான் இந்த விபத்து நடந்தது என்று கூறப்பட்டது. அதாவது இந்த கேட் கீப்பர் அலட்சியமாக இருந்து சொல்லிதான் இந்த விபத்து ஏற்பட்டது என்று கூறப்படுகிறது. ஆனால் இதை ஆய்வு செய்த திருச்சி கோட்ட மேலாளர் அன்பழகன் என்பவர் ஆய்வு முடித்துவிட்டு செய்தியாளரிடம், இதற்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது, இதுக்கு சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்று நான் மாவட்ட ஆட்சியரிடம் கூறியிருந்தேன், அவர் செய்யவில்லை, அவர் தான் இதற்கு காரணம் என்று விபத்தை மாறி மாறி இவர்கள் குற்றம் சாட்டிய நிலையில இந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் தற்போது அமைச்சரை தடுத்து நிறுத்தி இந்த சரமாரியான கேள்விகளை எழுப்பினர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சித்தார்த். உயிர் இழப்பு யாருக்கான சொல்லுங்க, இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா உங்க கவர்மெண்ட்ல? சென்ட்ரல் நம்பர் ஸ்டாண்ட் பதில் சொல்லுங்க சார். இதுக்கு ஏன்னா எங்க ஊர் மக்கள் கொத்தளிச்சு போயிருக்காங்க, நாங்க தான் அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோம். இது என்ன ஒரே வீட்டுல 2 குழந்தை போயிருக்கு, என்ன சார் இது இழப்ப உங்க வீட்டுல நடந்தாலும் நடக்குமா? கலெக்டர் வீட்டுல நடந்தாலும் ஏதோ ஒரு மினிஸ்டர் வீட்டுல நடந்தாலும் நடக்குமா? இது விடுங்களா சார்? நீங்க சொல்லுங்க சார், இதுக்கு பதில் சொல்லுங்க. நாங்களாம் கொந்தளிச்சு போய் நிக்கிறோங்க. வாழ எப்படி வாழணும் சார் தெரியாது வாழ்ந்துட்டு இருக்கோம் சார்.